நம்ம பார்க்க போயிட்டுருக்கிற இடம் முர்தாஸ் கவுர் கோட்டை தான். ஹே ஆம்பா, ஐயோ நல்லா முள்ளா இருக்கு. இங்க பீரங்கி இருக்குண்ணே. பீரங்கியா? பீரங்கி இருக்குண்ணா. லட்சக்கணக்கான சிலந்திகள் ஒரே இடத்துல மேலே போகிறது இதில் வந்து ஆபத்தான விஷயமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி இந்த ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்ப்ளோரிங் சீரீஸில் நம்ம பார்க்க போயிட்டுருக்கிற இடம் முர்தாஸ் கவுர் கோட்டை தான். இதுவும் வந்து 17ஆம் நூற்றாண்டில் மராட்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த கோட்டையும். இன்றைக்கி வந்து மார்ச் 18 காலையில் ஏறிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், மணி வந்து 6:30 ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊர். வந்து இந்த கோட்டையை சுற்றி பனி சூழ்ந்து, மலைகள் முழுக்க வந்து பனி சூழ்ந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஏறிட்டுருக்கிற அந்த களைப்பே தெரியல. ஸோ தொடர்ந்து மேலே போய் இப்போ நம்ம அந்த கோட்டையில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரெக்குக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம கோட்டையோட பிரதான நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். காலையில் சூப்பர் ட்ரெக்கிங் செமையாக இருந்தது. அதோட ஹைலைட் இந்த கோட்டையோட நுழைவாயில் தான். ரொம்ப அழகாக இருக்குது, வாங்க காட்டுறேன். முர்தாஸ் கவுர் கோட்டையோட பிரதான நுழைவாயில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இந்த பிரதான நுழைவாயிலே வந்து ஒரு அட்டகாசமான ஒரு வடிவமைப்பில் தான் இருக்குது. ஒரு அழகான தூண்கள் நிறைஞ்சிருக்க ஒரு மண்டபம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்த குஜாராவ் கோட்டையோடைய நுழைவாயில் வந்து ரொம்ப வலிமையாக இருந்திருக்கும். ஆனால் அது வந்து எளிமையான ஒரு கலைநயத்தில் தான் இருந்தது, அந்த கட்டிட அமைப்பில் தான் இருந்தது. வெறும் வெளிப்புற சுவர்களோட கருங்கற்களான சுவர்களோட மட்டுமே அந்த நுழைவாயில் அப்படிங்கிறது முடிஞ்சுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நுழைவாயிலுடைய அந்த வடிவமைப்பு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இத்தனை தூண்கள் இருக்குது. அந்த தூண்கள் அத்தனையுமே வந்து கலை வடிவங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தினுடைய சீலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலாவை வந்து பாம்பு வந்து விழுங்குற மாதிரியான சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த கிரகணங்கள் நடக்கும், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். இது நடக்கும்போது இந்த நிலாவையும் சூரியனையும் வந்து பாம்பு விழுங்குறதா தான் வந்து நம்மளுடைய இதிகாசங்கள்லையும் புராணங்களையும் சொல்லப்படுது. ஒருவேளை அதை குறிக்கிறதுக்கான சிற்பமாக அந்த நிலாவை வந்து பாம்பு விழுங்குற மாதிரியான அந்த சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கலாம். நிறைய இருக்குது. ஒரு முழு நிலாவை வந்து பாம்பு நோக்கி போகிற மாதிரியும், அரை வடிவில் அதாவது பிறை நிலாவை வந்து பாம்பு வந்து முழுங்குறதுக்கு போகிற மாதிரியான சிற்பங்கள் நிறைய இருக்குது. அதை தாண்டி கும்பங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு, புடைப்பு சிற்பங்கள் நிறைய இருக்குது. அத்தனை தூண்களும் அவ்வளவு அழகான வேலைப்பாடுகளோடு நிறைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தோட தளம் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருங்கற்களால் செய்யப்பட்டு, அதற்கு மேற்புறத்தில் வந்து சுதையும் கற்களும் பயன்படுத்தப்பட்டு ஒரு மிக தடிமனான அளவில் வந்து ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மேபி வந்து வெப்பம் வந்து நேரடியாக வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயமாக செஞ்சுருக்கலாம், வெதர் ப்ரூஃபிங்க்கான ஒரு விஷயமாக செஞ்சுருக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஆலமரம், அரச மரம் அதெல்லாம் வளர்ந்து இந்த மண்டபமே வந்து முழுசாக பாழ் அடைகிற ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் இந்த இடத்தெல்லாம் வந்து அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த இடத்தெல்லாமே வந்து புனரமைச்சு இதை வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக மாற்றினாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸாக இந்த பிளேஸ் நிச்சயமாக மாறும். ஏன் அப்படின்னா, இங்கே வேலூர் நகர பகுதியில் இருக்கக்கூடிய மலை கோட்டைகளில் பரப்பளவில் மிகப்பெரியது இந்த முர்தாஸ் கவுர் கோட்டை மட்டும்தான். ஏன் அப்படின்னா,
ஷாஜாராவ் கோட்டையும் சரி, குஜாராவ் கோட்டையும் சரி பரப்பளவில் இந்த அளவுக்கு பெருசு கிடையாது. இந்த 3 கோட்டைகளில் இந்த முர்தாஸ் கவுர் கோட்டை மட்டும்தான் பரப்பளவில் பெரியது. இந்த கோட்டைக்குள்ளே மராட்டியர்கள் காலத்தில் எழுப்பப்பட்ட கட்டட அமைப்புகளும் வந்து நிறையவே இருக்குது. குளங்கள், கோவில், வீரர்கள் தங்கக்கூடிய அறைகள்னு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அந்த விஷயங்களை தான் நம்ம தொடர்ந்து போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோட்டைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் ஒரு முறை பார்ப்போம். வாங்க. இந்த கோட்டைக்குள்ளே வந்து ஒரு சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முழுக்க நாம் வந்து இந்த கோட்டையுடைய மதில் சுவர் மேலேயே தான் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா, கோட்டையுடைய தரைப்பகுதி வந்து முழுக்க வந்து இன்றைக்கி மண் மூடி, பாறைகள் மேலெல்லாம் மண் மூடி, மரங்கள் விழுந்து, செடிகள், புதர்கள் மண்டி கிடக்கிறதுனால இந்த கோட்டையை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம முழுசாக வந்து இந்த கோட்டையுடைய சுவர் மேலேயே தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. இந்த சுவருடைய தடிமன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி இருக்கும். இந்த கோட்டையுடைய தடிமன் முழுக்க கருங்கற்களாலேயே வந்து எழுப்பியிருக்காங்க. இங்கே ஆரம்பித்து இந்த கோட்டையுடைய சுவர் இங்கே ஆரம்பிக்குது. மதில் சுவருடைய வெளிப்புற பகுதி, உள்புற பகுதி இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வருது, இங்கே வர முடியுது. ஸோ இது முழுக்கவே வந்து இந்த கோட்டையுடைய மதில் சுவர் தான். இப்போ இது மேலே தான் நம்ம இப்போ அப்படியே போயிட்டே இருக்க போகிறோம். இது கோட்டையுடைய ஒரு கண்காணிப்பு கோபுரம்னு சொல்லலாம், இல்லை கண்காணிப்பு மேடை அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்து தான் முழுக்க நகர பகுதியுமே வந்து காவலர்கள் வந்து கண்காணிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் பீரியடில் இந்த இடத்துல வந்து தான் வந்து பீரங்கிகள் வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இது வந்து பீரங்கி மேடைன்னு சொல்லலாம், இல்லை கண்காணிப்பு மேடை அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ஜோன் தான் இன்றைக்கி வந்து இங்கே விளக்கேற்றுறதுக்காக இந்த இடத்த வந்து இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. வியூ எப்படி இருக்குது பாருங்கள், முழுசாக மொத்த நகரமுங்கிறது தெரியும். இங்கே நமக்கு வலதுபுறத்தில் வந்து வேலூர் கோட்டை இருக்குது. இங்கேருந்து நம்ம கோட்டையை வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்க்க முடியும். நம்ம வேலூர் கோட்டை இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆரணி மற்ற பகுதிகளிலேருந்து வரக்கூடிய அந்த சாலை, இந்த பக்கம் பார்க்கும்போது முழுக்க வந்து கோட்டை மற்றும் நகரப்பகுதிகள். இன்றைக்கி என்னன்னு தெரில, நாள் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்குது, வெயிலே வரல, பனி சூழ்ந்துருக்கு. அந்த பகுதியெல்லாம் பாருங்கள், பனி முழுசாக மலையை முழுக்க மறைச்சிருச்சு. மார்ச் 18 இன்றைக்கி டேட்டு. அப்படி இருக்குது, ஃபுல்லாக சூரியனே வந்து நிலா மாதிரி தெரியுது, செமையாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்லேயே நல்லா உள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். இது ஒரு கண்காணிப்பு பகுதி, கண்காணிப்பு மேடை அல்லது பீரங்கி மேடை அப்படின்னு சொல்லலாம். செமையாக இருக்குது அடி. இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து நம்மளுடைய குஜாராவ் கோட்டை வந்து தெரியும். அதே மாதிரி ஷாஜாராவ் கோட்டையும் தெரியும். அந்த ஈஸியாக இங்கேருந்து சடனாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், வீரர்கள் வராங்க, நம்ம வந்து செக்யூர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா உடனே இங்கேருந்து சிக்னல் கொடுக்கலாம். அந்த காலத்தில் இந்த கோட்டைகள்லேருந்து நம்மளுடைய பிரதான கோட்டையான நம்ம வேலூர் கோட்டைக்கும் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்புக்காக கட்டப்பட்ட இந்த துணை கோட்டைகளில் வந்து சிக்னல் அப்படி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பகல் நேரத்தில் கொடி, அவங்களுடைய கொடி இருக்கும் இல்லையா, அந்த கொடியை காட்டியும் இரவு நேரத்தில் தீப்பந்தங்களை வந்து ஏற்றி அந்த தீப்பந்தத்தை இந்த கோட்டைகள் மேலே இருந்து
காட்டும்போது கீழே இருக்கக்கூடிய கோட்டைகளில் இருக்க காவல் பணியில் இருக்க காவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து தளபதிக்கிட்ட சொல்லி அதை வந்து எப்படி வந்து பாதுகாப்பு பண்ணணும், இல்லை அடுத்து வரப்போகிற ஒரு சண்டைக்கோ ஒரு போருக்கோ தயாராகிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து உடனே செய்வாங்க. இப்போ தெரியுதா, நான் சொன்னல உங்களுக்கு இந்த கோட்டைகள் வந்து ஒரே லைனில் இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ செம்மையாக பிளான் பண்ணி தான் இந்த 3 துணை கோட்டைகளுமே கட்டியிருக்காங்க. எதிர்ப்புறத்தில் நம்ம வேலூர் கோட்டை, அப்படியே இந்த மலை முகடுகளில் இந்த முர்தாஸ் கவுர் கோட்டை, அடுத்து குஜாராவ் கோட்டை, ஷாஜாராவ் கோட்டை. ஸோ செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்தராக நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு பள்ளம் இருக்குது. இது என்னவா இருக்கும்? இங்கே பாருடா, இது ஒரு கட்டுமானம் இருக்குது, குளம்னு நினைக்கிறேன் இது. டேய் ஆமாடா, இது ரொம்ப பள்ளமாக இருக்குது முழுக்க. இதுதான் அந்த கிணறு நினைக்கிறேன். அங்கே செவுறு தெரியுதா? பக்க சாட்ட செவுறு தெரியுதா? அடடா அட்டகாசமாக இருக்குது. இது கீழே போகலான்னு நினைக்கிறேன்டா. இதுக்கு கீழே போகலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி இருக்குது, வழி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். நம்ம அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு வேறு வழி இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் வந்து வரலாற்று பொக்கிஷங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறத பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஏய் செம்மையா இருக்குடா டேய் பிரதீப, செம ஸ்ட்ரக்சர். இப்போது இது முன்னாடி இந்த கிணறை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடி வந்தவங்க கூட முழுக்க வந்து புதர் மண்டி இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு வழியை வந்து உருவாக்கி இந்த கிணறுடைய பக்கவாட்டு சுவர்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இதுக்குள்ளே வந்தோன்னா ஆழம் கம்மி தான். படி வந்து அங்கே இருக்குது, ஆக்சுவலி அந்த பக்கம் இருக்குது படி. ஸோ இப்போ இந்த பக்கத்தில் நம்ம செஞ்ச மாதிரி அந்த பக்கத்துலேயும் போய் நம்ம வந்து படியை அந்த செடிகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே இறங்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து இந்த கிணறுடைய இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டோம்டா, பார்த்து வாங்கடா. இங்கே வந்து விஷப்பூச்சிகளே அது பாரு, இந்த பாரு இப்போ செம்மையாக கட்டியிருக்காங்க. படி வந்து சுவர் இருக்குது, கை சுவர் இருக்குது, பக்கவாட்டு சுவர் இருக்குது, கைப்பிடி சுவரோடு தான் இந்த படி அமைப்பாக இருக்குங்க. பாருங்கள், தெரியுதா? ஓ மை காட், அருமையான ஒரு சிற்பம் இருக்குது கோகுலிங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்கள், கிணறு, இதுதான் அந்த கிணறு. இது வந்து இந்த படிக்கு பக்கவாட்டு சுவர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், படியில் தெரியுதா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து இது வந்து பழைய ஒரு பானையுடைய ஓடு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த முதுமக்கள் தாழியோடைய அந்த பானை வடிவில் இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இது அந்த மாதிரி இருக்குது, எவ்வளோ பெருசாக தடிமனாக. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து இப்போ நாம் பார்க்குறது தான் இந்த கிணறுடைய ஆழமாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ தான் நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த இடத்துலேருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி உயரத்துக்கு தான் கருங்கல் சுவரே தெரியுது. அப்போ நிச்சயமாக இதை விட ஒரு 15-20 அடி ஆழம் வந்து இங்கே இருக்கிறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. நாளடைவில் இந்த மரம், செடி, கொடி, இலை, தழை இதெல்லாமே வந்து விழுந்து விழுந்து மண்ணும் விழுந்து விழுந்து இந்த இடம் வந்து அதோடைய ஆழம் குறைஞ்சி இந்த மேலேயே அந்த மண்ணெல்லாம் ரொம்ப இதை மூடி இருக்கலாம். அதனால தான் இன்றைக்கி இங்கே நின்றுட்டுருக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா, தண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த கருங்கல் சுவர்கள் தான் மோஸ்ட்லி வந்து கிணறுல எழுப்புவாங்க. அதுக்கு மேலே தான் சுதை கற்களை வந்து வச்சு ஒரு பக்கவாட்டு சுவர் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதே மாதிரி படியும் இங்கே முடிகிற மாதிரி தெரில. ஏன்னா இந்த படி வந்து அங்கேருந்து ஆரம்பித்து முழுக்க இப்படி வந்துக்கிட்டு
மறுபடியும் இங்கேருந்து இங்கே சுற்றி இறங்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கவாட்டு சுவரை வந்து அப்படியே தொட்டுகிட்டே போகிற மாதிரி இது முழுக்க போகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யோசனையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்னுமே ஆழம் அதிகமாக தான் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா 400 இயர்ஸ் ஆச்சு, 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து மண் மூடி இதோடைய உயரம் வந்து இன்றைக்கி நமக்கு குறைவாக தெரியுது. ஆனால் அட்டகாசமான ஒரு ஸ்ட்ரக்சர் இது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுற்றி அந்த படிலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய நம்ம ஒரு 100 வருஷம் பழமையான வீடுகள்லேயே இந்த மாதிரியான படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சூப்பராக இருக்கும். பக்கவாட்டில் கைப்பிடிக்கான ஒரு சுவரோட இந்த கிணறு வந்து கட்டப்பட்டிருக்கு. செம்மையாக இருக்குது. அவங்களுடைய நீர் மேலாண்மை தான் இதில் நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மழை தண்ணீரை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வந்து எந்தெந்த வகையில் அவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பி வேறு என்னென்னலாம் இன்னும் இந்த மாதிரி இந்த கோட்டைக்குள்ளே வந்து ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கிடச்சிருச்சு. ஓ மை காட், செம்ம ஒர்க்குடா. செம்மையா இருக்கு. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் இந்த முர்தாஸ் கௌர் கோட்டையில் இருக்கக்கூடிய கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம். செம்மையாக இருக்குங்க. இந்த சிற்பங்கள்லாம் கொஞ்சம் கூட சேதமடையில. விநாயகர் சிற்பம் பாருங்கடா, பர்ஃபெக்டாக இருக்குடா. ஏதோ போன வாரம் செதுக்குன மாதிரி விநாயகர் வந்து நடனம் ஆடுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், பிக்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், நடனம் ஆடக்கூடிய விநாயகர். இங்கே பாருங்கள், விநாயகர் வந்து இப்போ வடநாட்டில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவருடைய மடியில் வந்து இது அவருடைய மனைவியாக இருக்கலாம். விநாயகர் அவருடைய மனைவி, கீழே வந்து ஒரு பூதகணம் மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒர்க்கு பாருங்கள், இன்னுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது செம்மையாக இருக்குது. அதோடய எட்ஜஸ் எல்லாம் வந்து இன்னுமே அவ்வளோ ஷார்ப்பாக, அந்த டீட்டெயிலிங் பாருங்கள், அந்த ஃப்ளோரல் ஒர்க்கெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே சிற்பம். இங்கே வந்து துர்கையோட சிலைன்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா துர்கை தான் வந்து இந்த சிங்கம் மேலே வந்து போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த சிற்பம் இருக்குது. இங்கே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்து பழசா இல்லை புதுசாக, இது சுதை மாதிரி தான் தெரியுது. ஆனால் வந்து ஏன் இது இப்படி கட்டியிருக்காங்க? இல்லை, இது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் கட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து மராட்டியர்கள் கட்டினப்பவே இந்த சுவர் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா அப்படி அவங்களே இந்த சுவர் எழுப்புகிற மாதிரி இருந்திருந்தால் இப்படி வந்து இந்த ஸ்ட்ரக்சரை மறைக்கிற மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் தேவையில்லாமல் இங்கெல்லாம் வந்து சிற்ப வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் ஒரு சிற்பம் இருக்குது, மறைஞ்சிருக்கு. அந்த சிற்பம்லாம் மறைகிற மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் தான், ஸோ அவங்க பீரியடில் தான் இந்த இடத்த வந்து அவங்க பயன்படுத்துறதுக்காக இந்த சுவர் மாதிரியான அமைப்புகள்லாம் எழுப்பியிருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமாக வந்து கடவுள் சன்னதிகளாக இருந்திருக்கணும் மராட்டியர்கள் காலத்தில். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஹனுமனுடைய ஒரு சில சிற்பம் ஒன்று இருக்குது. உக்காந்துக்கிட்டு சைடில் பார்க்குற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்குது. இங்கே மயில் வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜிக்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு சிற்பம். இங்கே பாருங்கடா, செமையாக இருக்குது. யானை வந்து அப்படியே சிவலிங்கத்தை வந்து யானை பூஜிக்குது இந்த இடத்துல. இங்கே மயில் இந்த பூஜை பண்ணுது, இங்கே வந்து யானை வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு பெண் கலைஞர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு சிற்பம். இங்கே தான் ஹைலைட்டு, சிவனுடைய வாகனமான நந்தி தேவர். அதாவது ஒரு பசு வந்து நேரடியாக சிவலிங்கத்து மேலே வந்து பாலை வந்து கறந்து பாலுக்கான அபிஷேகம் பண்ணுற மாதிரி, பால் கறந்து சிவனுக்கான அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு சிற்பம். இதெல்லாம் நிறைய நூல்கள், ஆன்மீக நூல்களில் நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் நிறைய இருக்கும். நிறைய வீடுகளில் பூஜை அறையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது கோமாதா வந்து நேரடியாக சிவலிங்கத்து மேலே வந்து பாலை வந்து கறந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். செமையாக இருக்குது. இங்கே கீழே வந்து நாகம் வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், யானை வந்து
ஒருத்தரை வந்து தாக்குற மாதிரியான ஒரு சிற்பம்னு நினைக்கிறேன் அது. இங்கே பாருங்க, ஒரு குதிரை வீரன் வந்து குதிரை மேலே போயிட்டு இருக்கான். அந்த சிற்பம் பாரு, செம்மையாக இருக்குல்ல, டீட்டெயிலிங்க. அந்த குதிரை, அந்த கயிறு, அந்த குதிரை மேலே இருக்கக்கூடிய அந்த துணி, வாழை ஏந்திட்டு போருக்கு போயிட்டு இருக்காப்புல, செம்மையா அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இதில் இந்த கோடுகளும் இந்த கோட்டில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் எல்லாத்தையுமே அவ்வளோ டீட்டெயிலாக வந்து வேலை பார்த்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் நடனம் ஆடக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கால்களை பின்னிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த கால் வந்து இந்த காலோட வந்து பின்னி இருக்குது. நடனம் இடுற மாதிரியான ஒரு காட்சி, இல்லை சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சியாக இருக்கலாம். செம்மையாக இருக்குது. மேலே வந்து நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணுடைய சிற்பம் இருக்குது. இதுக்கு கீழேயும் வந்து சிற்பங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே வந்து மூடி இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் வழி போகுது. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம போய் அடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னும் இந்த பக்கம் நம்ம போய் பார்க்கவே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த பக்கமாவது வெளிச்சம் இருக்குது, ஏன்னா அந்த பக்கம் முழுசாக அடைச்சிருக்கிறதுனால வெளிச்சமே கிடையாது. இருந்தாலும் போய் எதாவது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த சிற்பம் பாருங்கள், இந்த ஒரு புடைப்பு சிற்பம் இந்த தூணில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லிங்கம், ஒரு சிவலிங்கம் இருக்குது. இது வந்து ஒரு வேடன், அம்பு தெரியுதா, அவருடைய கையில் வில்லு, இது வந்து அம்பு. அப்போது இந்த சிற்பத்தை பார்க்கும்போது 63 நாயன்மார்களில் வரக்கூடிய கண்ணப்ப நாயனார் கதை வந்து கேட்டிருப்போம். அதாவது சிவலிங்கத்தினுடைய கண்களில் வந்து ரத்தம் வடிந்ததுனால அவருடைய காலை வச்சு கொஞ்ச நேரம் அந்த ரத்தத்தை வந்து நிறுத்தி, பிறகு தன்னுடைய கண்ணை பிடுங்கி அந்த சிவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டதா ஒரு 63 நாயன்மார்களில் வரக்கூடிய அந்த கதையில் சொல்லப்படும். அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் இந்த சிற்ப வேலைப்பாடு. இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இங்கேயுமே வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது. இங்கே கீழே இருக்க சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசு நின்றுட்டுருக்கிற மாதிரியான ஒரு சிற்பம் இருக்குது. பக்கத்தில் ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிற்பம் இருக்குது. இதை வந்து சரியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ ஏன்னா ஒருவேளை அது நந்தியாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த பக்கத்தில் இருக்கிறது சிவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கான எந்த ஒரு தடையுமே அங்கே கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலை தான் தெளிவாக தெரியுது. பக்கத்தில் வந்து ஒரு பசு நின்றுட்டுருக்கு. ஸோ இது என்ன கடவுள், என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியல. அதை தாண்டி மேற்புறத்தில் எங்கேயுமே ஒரு விநாயகர் இருக்குது. அதே மாதிரி நிறைய மீன், இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இங்கே இருக்குது. கட்டுமானம் முழுக்க முழுக்க கோயில், அதாவது இறைவனை சார்ந்த வழிபாடு முறைகள் இது மட்டுமே தொடர்ந்து இருக்குது. ஆனால் இங்கே ஒரு மண்டபம் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு நுழைவாயிலும் இருக்குது. அங்கே போய் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கற்கள் எல்லாமே வந்து சரிக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க. இதுதான் இந்த ஒரு நுழைவாயில் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து இந்த இடத்துல இந்த வழி வந்து முழுக்க வந்து சதைக்கப்பட்டிருக்கு முழுசாக. இது வந்து இந்த பின்புறத்துலேருந்து ஏறி வரக்கூடியவங்களுக்கான வழியாக இது இருந்திருக்க குடும்பங்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு சந்தேகம் வருது. என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக வந்து புரிஞ்சிக்க முடியல. இது வந்து கோட்டையினுடைய இன்னொரு கண்காணிப்பு பகுதி, இன்னொரு மேடைன்னு சொல்லலாம், கண்காணிப்பு மேடை, அப்படி இல்லைன்னா பீரங்கி மேடைன்னு சொல்லக்கூடியதுக்கு பக்கத்துலேயே இந்த வழி இருக்குது. ஸோ இதை சரியாக நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியல. யாருக்காவது இதை பற்றின ஐடியா இருந்தால், இது ஏன் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடமும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓய்வெடுப்பதற்கான ஒரு சிறிய மேடை மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குது, இந்த பக்கம் கிடையாது. இதை தாண்டி மேலே வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் ரொம்ப சவாலான ஒரு விஷயம் வந்து இந்த ஆர்ச்சை பில்ட் பண்ணுறது தான். அதாவது அரைவட்ட வடிவிலான ஒரு கூரை அமைக்கிறது அப்படிங்கிறதா சவாலான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை சுதைக்கற்களை வச்சு அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, ஏதோ நூல் பிடிச்சி அளந்தா மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து மீனினுடைய புடைப்பு சிற்பத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு மீனுடைய புடைப்பு சிற்பம் இருக்குது, இந்த பக்கத்துலேயும் மீனுடைய புடைப்பு சிற்பம் இருக்குது. ஸோ இவங்களுடைய எல்லா கோட்டைகளும் இந்த மீனுடைய புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது பரவலாக நம்மளால் பார்க்க முடியுது. அதுதான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இடமும் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்ல வெயில் அடிக்கிற டைம் தான், அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. இது வந்து எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா இந்த கருங்கல் சுவர் வந்து இந்த 2 பக்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி இங்கே ஒரு நுழைவாயில் இருக்குது. இது மேல் புறத்தில் வந்து கருங்கற்களாலான தளம் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு வேளை பிரிட்டிஷ் பீரியடில் கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் வந்து எழத்தான் செய்யுது. அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு தோணுது. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு கோயிலாக இருந்திருக்கலாம். இந்த கோயிலினுடைய பின்புறமாக இந்த வழி அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஸோ
இந்த இந்த ஒரு கட்டிடத்தை பற்றின விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். ஸோ மேற்கொண்டு இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம போய் தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இங்க பீரங்கி இருக்குண்ணே. பீரங்கியா? பீரங்கி இருக்குண்ணா. ஏய் என்னடா ரூம் மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த கோட்டையோட மைய பகுதியில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். எதுவுமே இல்லாத ஒரு கோவில். ஹே பாம்பா? ஐயோ லட்சக்கணக்கான சிலந்திகள் ஒரே இடத்துல. மேலே போகிறது இதில் வந்து ஆபத்தான விஷயமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்க குழந்தைகளோட ஆர்வத்தையும் ஆற்றலையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்ல வருகிறது GreenFX, the revolution of multimedia training center வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் கோர்ஸ். லேர்னிங்கும் கேம்ஸும் கிரியேஷனும் கலந்த ஒரு சூப்பர் ஃபன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். 4 வாரமும் 4 விதமான கிளாஸஸ். பேசிக் கம்ப்யூட்டர் மற்றும் AI டூல்ஸ், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், கிராஃபிக் டிசைன் எசென்ஷியல்ஸ், 3D மாடலிங் அண்ட் 3D பிரிண்டிங். படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஸ்டைல். ChatGPT, கிராஃபிக் டிசைன், மூவிஸ் அண்ட் கேம்ஸோட கத்துக்கிட்டு சும்மா கலக்கட்டும். ஏப்ரல் 17 முதல் புதிய பேட்ச் தொடங்குகிறது. உங்க கிரியேட்டிவ் விஷனை ரியாலிட்டியாக மாற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். GreenFX Multimedia Training Center, number 508, first floor, RTO Road, Satwachari, Vellore, 632009, 9840289462, 9940338307.